La 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 la, la 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 la, la 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 la, la la. ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரை என்னோட நாள் எப்படி போச்சுன்னு உங்க கூட ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் தரும். வெல்கம் டு அனிதா நர்மத் vlogs. நேற்று நைட்டு தூங்கும் போதே நாளைக்கு மார்னிங்ல இருந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே படுத்தேங்க. காலையில் 5:30க்கு எந்திரிச்சிட்டேன். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு மூடே இல்லை, அவ்வளோ குளிருங்க இங்கே. அப்புறம் சட்டு போட்டுன்னு தம்பிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சூடாக ஒரு கப் டீயும் போட்டு குடிச்சிட்டு தம்பிக்கும் கொடுத்துட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அப்புறமா ஹஸ்பண்டும் எந்திரிச்சு வந்தாங்க. அவங்களுக்கும் சூடாக டீ கொடுத்துட்டு அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம உட்காந்தா சரிப்பட்டு வராது, குளிர் வேற தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு குட்டி தம்பி தூங்கிட்டு இருந்தான். அவன் கூடயே போய் படுத்துக்கிட்டேன். படுத்துட்டு ஒரு 10 o'clock போல் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதும் தம்பியும் எந்திரிச்சிட்டான். அவனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துடலான்னு ஒரு 5 நங்கட் எடுத்து ஃப்ரை பண்ணி அவனுக்கு டீயும் கூட சேர்த்து அவனுக்கும் கொடுத்துட்டேன். லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக தான், கொஞ்சம் டல்லாகவே இருந்ததுனால சரி சிம்பிளாக இன்றைக்கி லஞ்சு ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சாதமும் வச்சு சாம்பாரும் பண்ணிவிட்டு அப்படியே காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அப்புறமா சட்டு போட்டுன்னு அரிசியெல்லாம் எடுத்து போட்டு சாதமும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே தம்பி சொல்கிறான், ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சொல்லிக்கிட்டே சுற்றிட்டு இருந்தான். வேலையை முடிச்சுக்கிட்டு வரேன்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவனும் திருப்பி திருப்பி போர் அடிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஏன்னா ஹஸ்பண்டும் வீட்டில் இல்லை, பெரியவனும் வீட்டில் இல்லைல்ல, அவனுக்கு கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு போல இருக்கு. வெளியே வேற கொஞ்சம் வெயில் அப்புறமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் இருந்ததுனால வெளியவும் போய் விளையாடல அவன், உள்ளேயே அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தான். அப்புறமா நானும் சீக்கிரமாக சாம்பாரெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே காலிஃப்ளவரும் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா அவன் கூட போய் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படி அவன் கூட சாண்ட் வச்சுருந்தானா அதை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். அவன் கூட நானும் உட்காந்து அப்படியே விளையாடிட்டேன். சாண்ட் என்னமோ எடுத்து போட்டு விளையாடுவான், ஆனால் அது வந்து திருப்பி எடுத்து வைக்கும் போது என்ன ஆகும்னா பாதி சாண்டு ஃபுல்லாக வெளியே போயிடும், பாதி தான் டப்பாய்க்குள்ளே அடைச்சி வைப்பான். அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு டப்பா ஃபுல்லாகவே இருந்த சாண்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 தான் இருக்குது. விளையாடி விளையாடி பாதி எடுத்து கீழே கொட்டி போட்டுறது. இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தான். வீட்டை எல்லாத்தையும் பெருக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எல்லாத்தையும் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு தெரியல, காற்றடிக்கும் போதே இந்த டோர் கீழே வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால காற்றடிக்கும் போது எல்லா டஸ்ட்டும் வந்து உள்ளே வந்துடும். வீட்டுக்குள்ளேயே எல்லா டஸ்ட்டும் அந்த டோர் கீழே வழியாக வந்துடும். அதனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 வாட்டியங்களும் நம்ம பெருக்குனா தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். ஆனால் தூசி அந்தளவுக்கு வெளியே தெரியாது, அந்த தூசு மண் மாதிரியே கிடக்கும். அதனால் 2-3 டைம்ஸு க்ளீன் பண்ணுறது மாதிரியே இருக்கும். அப்படியே ரூமு ஹாலு எல்லாத்தையும் அப்படியே பெருக்கி விட்டுட்டேன். நான் இங்கே பெருக்கிட்டு இருக்க பார்த்துட்டு சின்னவனும் வெளியே ஸ்டெப்ஸை வச்சு ப்ரெஷ் எடுத்து வச்சு பெருக்கிட்டு இருக்கிறான். அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அங்கேயெல்லாம் பெருக்கி விட்டுட்டு அப்புறம் வந்துட்டேன். ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவங்க வர டைம் தான் அந்த டைமு. அவங்களும் வந்துட்டாங்க. எப்போவுமே ஹஸ்பண்ட் வரும்போது வெயிட் பண்ணிகிட்டே நிற்பான். ஏன்னா அவங்க ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்கல்ல, ஜூஸு கேக் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்காகவே வெயிட் பண்ணி உட்காந்துட்ருப்பான். அவங்க வந்ததும் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கையை பிடிச்சி பார்த்தான். அப்புறமா ஜூஸ் எடுத்து கொடுக்கவும் ஒரே ஹாப்பி. அப்புறமா ஜூஸும் எடுத்து கேக்கும் எடுத்து வச்சிட்டு இருந்தான். சோறு சாப்பிட்லாம், அதுவரை பசிக்குதுன்னு சொன்னவன் சோறு சாப்பிடாம இனி ஜூஸ் குடிக்கிறேன், கேக் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு இருந்தான். இப்போ வந்து நீ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அப்புறமா சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஜூஸ் குடின்னு சொல்லி குளிக்க கூட்டிகிட்டு வந்துட்டேன்.
குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்புறமா ஜூஸை திருப்பியும் எடுத்து வச்சுக்கிட்டா நான் வாங்கி வச்சுட்டு சோறு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து சோறு சாப்பிட்ணுன்னு சொன்னான். அதே மாதிரி அவங்க அண்ணா வரும்போதும் வெயிட் பண்ணி இருப்பான். ஏன்னா அவன் இந்த பசங்களுக்கு பர்த்டே வரும் இல்லையா, அப்போ சாக்லேட் அவனுக்கு ஸ்கூலில் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அவன் தம்பிக்கு கொடுக்கறதுக்காகவே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவான். வீட்டுக்கு வந்ததும் அவன் தம்பிக்கு கொடுத்துருவான். இது இவன் நினைக்கிறது என்னன்னா, இவன் கடையில இருந்து வாங்கிட்டு வரான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டெய்லி அதுக்காகவே கேட்டுட்ருப்பான். வீட்டுக்கு ஏறினதும் எங்கே சாக்லேட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பேகை வாங்கி செக் பண்ணுறது, இல்லைப்பா இன்னைக்கு சாக்லேட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டான். இல்லை இல்லை கொடு, நீ சாப்பிட்டு வந்திருப்ப அப்படின்பான். அப்புறமா அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, பர்த்டே யாருக்காச்சும் இருந்தால் தான் சாக்லேட் கிடைக்கும், அதை அண்ணா கொண்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இப்போ தான் புரிய வச்சிருக்கோம். வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு 2 வாய் ஊட்டினதும் பெரிய தம்பி வர டைம் ஆயிடுச்சு. மெசேஜ் வந்துச்சு, அவனும் வந்துட்டான். அப்புறமா அவனும் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம லஞ்சு சாப்பிட்றத 1:30, 2 மணிக்கெலாம் சாப்பிட்றது கிடையாது. லஞ்சு சாப்பிட்றதே தம்பி 3:30க்கு வருவான். 3:45 அந்த மாதிரி தான் லஞ்சு சாப்பிடுவோம். குடிக்கும்போது ஒரு 4:30 கிட்ட ஆயிடும். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அப்படியே சாப்பிட்டு முடிச்சோம். அந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சிடலான்னு எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சுட்டேன். ஏன்னா கிச்சன் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம கழுவி வைக்கல அப்படின்னா அப்புறமா ஈவினிங்காக டீ போட போகும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும், போடவும் பிடிக்காது. ஏன்னா ஸ்பேஸும் பத்தாது. எல்லாத்துலேயும் இந்த அழுக்கு பாத்திரம் கிடக்கும்போது திருப்பி நம்ம அதுலேயும் டீ போட கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் அப்படியே வாஷ் பண்ணி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துட்டேங்க. அப்படிதான் எனக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வர இப்படி தான் டைம் போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.